டேய், காலையில ஆபீஸ்ல கேட்கன்னு நினைச்சேன். முகத்துல என்னடா காயம்? அது பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டேன்டா. ஆபீஸ்ல இப்படிதான் சொல்லி எல்லாரும் ஏமாத்துறேன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற நிம்மி இருக்கால்ல. ஆமா, அவளுக்கு என்ன? இல்லைடா, நிம்மியை தான் என் ஃபோனில் நிம்மதியும் சேவ் பண்ணி வச்சுருந்தான்டா. சரி, அதுக்கும் முகத்துல உள்ள காயத்துக்கும்? இல்லைடா, நேற்று பாஸ் மீட்டிங்கோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக நேற்று நைட்டு நிம்மி ஃபோன் அடிச்சிருந்தாடா. ஆமா, எனக்கும் அடிச்சா. உனக்கும் அதே போல சொல்றதுக்காக அடிச்சிருப்பா. நிம்மதியை சேவ் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் சரிதான்டா. அவளுக்கு ஒரு ரிங்டோன் வச்சுருந்தான்டா. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அவளிடம் எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு. சரி, அதெல்லாம் சரிடா. உன் முகத்துல காயத்துக்கு காரணம் என்னடா? நிம்மி அடிச்ச நிம்மதி ஃபோனு என் பொண்டாட்டிகிட்ட இருந்துச்சுடா. சொல்லாண்டாமாப்ல, எனக்கு உண்மை புரிஞ்சிச்சு. எதனால அந்த காரணம் வந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதாண்டா என் நிலமை. அதான் வீட்டுக்கு போகாமல் இன்னைக்கு இங்கேயே உட்காந்துட்டேன், மழையவாது காரணம் காட்டி. என்ஜாய் பண்ணுடா, என்ஜாய் பண்ணு.